ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திருநெல்வேலி ஸ்பெஷல் கூட்டாஞ்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 உலக்கு புழுங்கல் அரிசி, 150 துவரம்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை நனைய வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 சம் தண்ணி வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த நனைய வச்ச அரிசி நல்லா 3 டைம் கழுவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வேகவும் ரொம்ப வேக விட்றாதீங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெட்டி வச்ச காய்கறி சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய், அவரைக்காய், பீன்ஸு, உங்களுக்கு என்ன காய்கறி தோணுதோ அந்த காய்கறி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு, எல்லா காய்கறியும் சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்ச 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நீங்கள் தக்காளிக்கு பதில் மாங்காயும் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு குத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. 2 சில் தேங்காய், ஒரு 3 காய்ந்த மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 4 பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து 1-2 அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்காதீங்க, கொஞ்சம் பரலாமல் அரைச்சிக்கோங்க. அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க, எல்லாம் அடி பிடிக்கும். கரைச்சி வச்ச புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் சாப்பாடோட நல்லா மிக்ஸ் ஆகும். அரைச்சி வச்சு தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. சாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் கழுவி ஊற்றிக்கோங்க. ஒரு கொத்து முருங்கையில சேர்த்துக்கோங்க. முருங்கை சேர்த்திங்கன்னா அந்த கூட்டாஞ்சோறுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கை இலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இது தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் சேருங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா.
ரெண்டு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 10-12 உள்ளி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் அதாவது. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தாளிச்சதை சாப்பாட்டில் நல்லா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கூட்டாஞ்சோறு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் திருநெல்வேலி ஸ்பெஷல். கொஞ்சம் மல்லியில் அப்படி மேலே போட்டுக்கோங்க, தூவிக்கோங்க. தூவி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சுட சுட திருநெல்வேலி கூட்டாஞ்சோறு ரெடி. இதை மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மழைக்கு அதுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா. இன்று பிறந்தநாள் திருமணநாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருங்க, லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.